அம்மா என்ன வேணும்? என்ன சொன்னேன்னு சொல்லி இப்ப சொல்லு. மருதாணி பொறிச்சிட்டான்னு சொன்னேன். என்ன கொண்டு வைக்கணும் வீட்டுல? மருதாணி செடியும் செம்பருத்தி செடியும் வைக்கணும்னு சொன்னேன். மருதாணி செடி வச்சா என்ன வராது? பேய் பிசாசு எதுவும் வராது, சாமி தான் வரும். பேய் பிசாசு எதுவும் வராது. லட்சுமி சாமி கடாட்சி. அது லட்சுமி கடாட்சியோ சாமி கடாட்சியோ? அப்படியா? மருதாணி செடி வாங்கிட்டு வந்து வைக்கணுமா? தொட்டிலையா? தொட்டில அப்படி இடம் இல்ல. ஒரு தொட்டி மருதாணி தலையும் ஒரு தொட்டியில செம்பருத்தி செடி வைக்கிறதா? இன்னொரு க்ரோ பேக் இருக்கு, அதுதான் எடுத்துட்டு வந்து ஒரு மணி பிளானட் செடி வைக்கணும். மணி பிளானட் சில பேர் கொடி வரக்கூடாதுங்கிறானுங்க. என்னன்னு தெரியல. ஜோதிகாரன் சொல்றானு கொடியே வீட்டுல வளர்க்கக்கூடாது அப்படின்னு. அப்படியா? என்னமோ தெரியல. சரி, ஓகே. நாளைக்கு தூரமும் பறிச்சுட்டு வந்து தரானா? மருதாணி தலையும் செம்பருத்தி தலையும் பறிச்சுட்டு வந்து தரானா? கருஞ்சீரகம் வாங்கிட்டு போயம்பழத்துல அந்த கடையில. கருஞ்சீரகம் வாங்க போயம்பாளையம் தான் போகணும்லாம் கிடையாது. இங்கேயே இருக்கு கருஞ்சீரகம். பக்கத்துல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயே இருக்குது. அது போட்டு இந்த முடியெல்லாம் கொஞ்சம் கருப்பாயிரும். கருஞ்சீரகம் போட்டோம்னா. அப்படியா? கருஞ்சீரகம் போட்டு எண்ணெய் காய்ச்சினோம்னா முடி கருப்பாயிருமா? முடி கருப்பாகும். மருதாணிக்கு எல்லாத்துக்கும் காய்ச்சி வச்சுக்கலாம். இன்னொரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு கூட காய்ச்சி எல்லாம் ஒன்றா வச்சுட்டோம்னா 2 பேர். நான் அதிகமாக தேய்க்க, நீ தேய்க்கிறதா சீக்கிரம் என்ன காலியாகுது. அதனால 1 லிட்டர் வாங்கிட்டு வந்து காய்ச்சிக்கலாம். எனக்கு அந்த காம்பவுண்ட் சவுத்துல சொன்ன ஞாபகம் வந்து வருது. எனக்கு அங்கே பார்க்கவே பயமா இருக்குது. 9 மணிக்குள்ள டைம் வீட்டுக்கு வந்து கதை சாதிக்கணும் தான் தோணுது. டொய்னு இல்லை, அந்த காம்பவுண்ட் சவுத்து மேலே காலை தொங்க போட்டு உட்காந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பயமா இருக்குது. நான் 9 மணிக்கு 10 மணிக்குள்ள கடைக்கு போயிட்டு வரது நினைச்சாலும் எனக்கு பயமா இருக்குது. கேட்டு திறக்கும் போதே டக்குன்னு அந்த ஞாபகம் தான் வருது. தலையை விரிச்சு போட்டு வெள்ளை சீலை வெள்ளை லைட் கலர் சீலை உட்காந்து வெள்ளை கலர் சீலை கட்டி சொல்லல. தலையை வச்சு போட்டு உட்காந்து நான் வந்து அது பொக்குன்னு நினைச்சிட்டேன். வந்து உட்காந்து அதை பத்தி மறுபடியும் யோசிக்கவே கிடையாது. ஆனா உடம்பு படுக்கிறதுக்கெல்லாம் 2 நாள் கஷ்டப்படுத்தேன். எனக்கு பயமா இருக்குது. நிஜமாவே பயமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. அது இங்க நின்றது. நான் நைட் எதுக்கு வந்து கொண்டு ஒருத்தி கொண்டுக்கிறேன். நானும் வந்து அதனாலதான் நீ வந்து உள்ள போகும்போது நானும் உள்ள வந்தேன். லைவே போடாட்டி பரவாயில்லன்னு சொல்லி உள்ள வந்துட்டேன். எனக்கு ஒருத்தி கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன். ஐயோ, இந்த கலியுகத்திலையும் பேய் பிசாசு எல்லாம் இன்னும் இருக்குதுன்னா நான் நம்ப. சாமி இருக்கு, பேய் இருக்கா? சரி, ஓகே. பாத்திரம் கொஞ்சம் கழுவணும். நானே லைவ் போறேன். நீங்க லைவ் போடாம ஓடி போய் படுத்துட்டேன்ல. ஏன் படுத்த? பயம்தான். பேய் பிசாசு பயம்தான். அப்ப என்னை காணம் தான் தேடி வந்திருக்குமோ? அப்படி இல்ல, ஒரு நட்சத்திரத்துக்கு அந்த பேய்க்கு ராசி.